வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் 12ஆம் தேதி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஒரு 4 விஷயத்தை வச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஏன் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா முக்கியம்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து 6:30க்கே மார்க்கெட் தொடங்கிருச்சு. அண்ட் 6:30க்கு மார்க்கெட் தொடங்கினதுலேருந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு மேலே போயிருக்கு. அப்போது இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா. ஸோ எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் டிஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதனால மார்க்கெட் எங்கே போகும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், எங்கே வந்து கரெக்டான நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கே நமக்கு கரெக்டான சப்போர்ட் இருக்குங்கிறத சொல்லி. ஸோ இந்த 4 விஷயத்தை மட்டும் வச்சு தான் நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதை நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நேற்று ஈவினிங் போட்ட வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லிட்டோம். அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி டேட்டா அண்ட் எஃப்ஐஐ டேட்டா வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இப்போ நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 நாள், அதாவது 9ஆம் தேதி ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராங்கான கேப் அப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான். அண்ட் நேற்று வந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துருச்சு. அப்போது ஒரு ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நமக்கு வந்து நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்க்கும்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் கிராஸில் இருக்குது, அதுவும் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஸோ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கோல்டன் கிராஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் கோல்டன் கிராஸ் இருக்குது. அப்போது இந்த 2 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்லேயும் கோல்டன் கிராஸ் இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஓவராலாக ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக தான் இருக்குங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போது இன்றைக்கி என்ன நடக்கலாம் ப்ரைஸ் ஆக்ஷன் படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று வந்து கன்சாலிடேஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறது. ஆனால் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நமக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட் அண்ட் பேரிஷ் மூமெண்ட் வந்துட்டு நேற்று நடந்த மாதிரியே நடக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் கீழே போயிட்டு மேலே வரும். ஸோ என்னதாக இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டேயில் க்ளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 25,100க்கு பக்கம் தான் இருக்குமே ஒழிய மார்க்கெட் வந்து மேலே கீழே ஆசிலேட் ஆகலாம். அப்போது ஆசிலேட் ஆனால் எது வரைக்கும் போகும்னா 25,200 அது வரைக்கும் மேலே போகலாம். அடுத்து கீழே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ இதுதான் நமக்கு நிஃப்டி 50யோட ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். அதே இது நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்தோம்னா, பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து திங்கக்கிழமை, அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் வந்துச்சு. அண்ட் கேப் அப் வந்துட்டு ஒரு நியூ ஆல் டைம் ஹையான 57,000 பேங்க் நிஃப்டி தொட்டுச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக ப்ரைஸ் கரெக்ஷன். ஸோ நம்ம ஒரு கிளியராக சொல்லணுன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 ஒரு 3 நாளாக பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒன்று. அதே சமயம் அதனால தான் நான் நேற்று வீடியோக்கு தம்ப்நெயில் போட்டிருப்பேன், நிஃப்டி 50 வந்து ஒரு ஹேட்ரிக் கேப் அப்புன்னு. ஸோ ஃபஸ்ட் நாள் கேப் அப்பு, அதுக்கு அடுத்து பாசிட்டிவான மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சு. ஏன்னா செகண்ட் நாள் நமக்கு இது கேப் அப் மாதிரி தெரியலனாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த ப்ரைஸில். ஸோ ப்ரீவியஸ் டே திங்கக்கிழமை க்ளோஸ் ஆனது இங்கே, செவ்வாய்க்கிழமை ஓப்பனிங் இங்கே, க்ளோசிங் தான் இங்கே ஆச்சு. ஸோ அப்படிங்கிறனால டெக்னிக்கலி இதுவும் தான் கேப் அப். ஸோ ஃபஸ்ட்டு டே மண்டே கேப் அப்பு, அடுத்து செவ்வாய்க்கிழமை கேப் அப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் இங்கேருந்து மார்க்கெட் இங்கே வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இட் இஸ் கேப் அப். ஸோ 3 நாளாக நிஃப்டி 50 கேப் அப்பில். ஆனால் அதே இது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா திங்கக்கிழமை மட்டும்தான் கேப் அப். அதுக்கப்புறம் கேப் அப் வந்து செகண்ட் டே நடந்துச்சு, தேர்ட் டே பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால். ஸோ 3 நாளாக ஒரு டவுன் சைட் பேரிஷ் மூமெண்ட் நடந்துகிட்ருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேரிஷ் ட்ரெண்டிங் சேனலில் உள்ளே இருக்குது. அப்போது இந்த ட்ரெண்டிங் சேனலில் மேலே பிரேக் பண்ணுமா கீழே பிரேக் பண்ணுமாங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து மார்க்கெட் இனி எவ்வளோ தூரம் மேலே போகுங்கிறது இருக்குது. அப்போது இந்த ட்ரெண்டிங் சேனல் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லைனா ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிஃப்டி 50 வந்து பேங்க் நிஃப்டி வந்து ட்ராயிங்ஸ் மட்டும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி அப்போ இங்கேருந்து மேலே போச்சுன்னா அதிகபட்சம் நமக்கு ஒரு 56,800 வரைக்கும் மேலே போகும். அண்ட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு வந்து 56,000 வரைக்கும் வரும். அப்போது இங்கேயும் ஏன்னா இந்த இந்த ட்ரெண்டிங் சேனலை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து போச்சுன்னா ஆல்மோஸ்ட் 56,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு 56,000. அப்போது இந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்றைக்கும் நாளைக்கும் இந்த வாரத்துக்கும். ஸோ எப்போ வந்து இந்த ட்ரெண்டிங் சேனலை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கிளியரான பேரிஷ் மூமெண்ட்டாக இல்லைனா ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பேரிஷ் மூமெண்ட்லேருந்து புல்லிஷ் மூமெண்ட்டுக்கு. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ்
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 56,800, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 57,000. ஸோ இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இது பேங்க் நிஃப்டிக்கு. சப்போர்ட் வந்து 56,000 தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதிலிருந்து இப்போதைக்கு மார்க்கெட் கீழே விழாதுன்னு தோணுது. ஸோ 56,000 தாண்டி இந்த சப்போர்ட்டை தாண்டி பேங்க் நிஃப்டி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகே, அப்போ நம்ம இது ரெண்டோட ப்ரைஸ் ஆக்ஷனையும் பார்த்துட்டோம். நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போது நமக்கு இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்போது யூஸ்வலாக நமக்கு திங்கக்கிழமை செவ்வாய் புதன் 3 தடவையும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஓகே, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6:30க்கு ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து இதுதான் ஒரு பிரச்சனை. நமக்கு காலையில் 6:30 to 7 o'clock ஒரு டேட்டா பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30க்குள்ளே வேற ஒரு மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் மாறிடுச்சு. அடுத்து 9 o'clockக்குள்ளே எங்கே போக போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை ரிலே பண்ணுறதா இருந்தால் 9 o'clock, ஏன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு 7:45 இல்லைனா 8 மணிக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அப்போது அடுத்து இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அப்போ கிஃப்ட் நிஃப்டி எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அப்போ இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து சப்போஸ் கேப் அப் வரணும்னா 9 o'clockக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வரணும். ஓகே, அப்படி இல்லை இந்த இடத்துலேயே நமக்கு கன்சாலிடேட் ஆகுது ஆல்மோஸ்ட் லைக் இந்த 25,200 ஒட்டி தான் இருக்குன்னா நமக்கும் நிஃப்டி 50 வந்து இன்னைக்கு ஒரு டவுன் சைட் செல்லர்ஸ் ப்ரெஷர் அஸ் வெல் அஸ் பையிங் ப்ரெஷரில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். என்னென்னா நிஃப்டி 50 வந்து இன்னைக்கு பையிங் அண்ட் செல்லிங் என்ன நடந்தாலும் மார்க்கெட்டோட எண்ட் ரிசல்ட், அதாவது எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 25,150 இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட். ஸோ ஒன்றா மேலே போயிட்டு கீழே வரும், அப்படி இல்லைன்னா கீழே போயிட்டு மேலே வரும். ஸோ மேலே போனால் 25,200 கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து 25,000. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி இருக்குது. சப்போஸ் கேப் அப் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா நமக்கு கேப் அப்போ கேப் டவுனும் இல்லை. ஸோ ஆனால் பையர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஏன்னா காலையில் ஃபஸ்ட்டு பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, திருப்பி அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் திருப்பியும் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அப்போது இந்த லெவல் அட்லீஸ்ட் இந்த 25,200 க்ராஸ் பண்ணாதான் நமக்கு வந்து பையர்ஸ் வந்து 100% ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் வரும். என்னதான் இருந்தாலும் 9 o'clockக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ இருக்கிற பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஏ டேட்டா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பெருசாக வித்தியாசங்கள் வரல. நமக்கு நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால மூமெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், அதாவது டக்குன்னு மேலே போகாது. அதே சமயம் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிபிள் கால் அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப கிளியராக இருக்குது, கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக எங்கே இருக்குது 57,000. அப்போது இங்கிருந்து மேலே போச்சுன்னா அழகாக 57,000 வரைக்கும் போகும். அப்போ இங்கிருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து 56,000 வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது. அப்போது இந்த 2 ப்ரைஸ்க்குள்ளே தான் ஆசிலேட் ஆகும் பேங்க் நிஃப்டி. அப்போ பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது ஒரு பியரிஷ் மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்க தான் பிசிஆர் ரேஷியோ. அப்படிங்கிறனால இங்கிருந்து கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டியில். அதே இது நமக்கு நிஃப்டி 50 பார்த்தோன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இன்னும் 12 நாள் இருக்குது, ஸோ 14 days இருக்குது. ஆனால் நமக்கு நிஃப்டி 50ல் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து வீக்லி எக்ஸ்பைரி. அப்போது அப்படிங்கிறனால நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி 50 அதிகபட்சம் போனால் 25,200 இல்லை சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்துருச்சு, மார்க்கெட் மேலே புஷ் ஆகும்னா அதிகபட்சம் போனால் 25,500. ஸோ அப்போது நீங்கள் வந்து கால் அண்ட் புட் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து 25,200 க்ராஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு தைரியமாக நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 25,500க்குள்ளே பொசிஷன் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தால் அவுட் ஆஃப் த மணி ஆயிரும். ஸோ இன்றைக்கி வந்து தீட்டா டிகே கடகடன்னு குறைஞ்சிரும் மார்க்கெட். ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அண்ட் இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போதும் பிசிஆர் ரேஷியோ 0.8 இருக்குது. ஸோ 0.8 வந்து ஒரு கன்சாலிடேஷன் இல்லைனா சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தது. அப்படின்னா நிஃப்டி 50 ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் லைக் ஸ்ட்ராங்காக கேப் அப் வந்து மேலே போனாலும் 25,000, டவுன் சைடு வந்துச்சுன்னா 25,000 வரைக்கும் நிஃப்டி 50 வரலாம். ஓகே, கடைசியாக நம்மளோட எஃப்ஐஏ டேட்டா. இந்த எஃப்ஐஏ டேட்டாவோட சம்மரி நமக்கு ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். இந்த எஃப்ஐ டேட்டா சம்மரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கால் ஆப்ஷனில் பியரிஷாக இருக்கும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெட் ஓஏ சேஞ்ச் கால் ஆப்ஷனில் எஃப்ஐஸோட நெட் ஓஏ சேஞ்ச் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்குது, அதே சமயம் அவங்களுக்கு பியரிஷாகவும் இருக்குது. அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கலாம் என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுதான் நமக்கு எஃப்ஐஏ டேட்டாவோட ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, எஃப்ஐஏயோட கேஷ் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அவங்களோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸோட ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் பையிங்ஸ் அண்ட் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து ஹோல்டிங்ஸே வைக்கல. ஏன்னா எஃப்ஐஐஸ் எவ்வளோ பை பண்ணியிருக்காங்களோ 14,500 crores பை பண்ணியிருந்திருக்காங்க. அதான் விற்றதும் ஆல்மோஸ்ட் லைக் 14,900 crores. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்டோ அதே மாதிரி பேரிஷ் மூமெண்ட்டோ போகாது. நிஃப்டி 50 நம்ம இப்போ பேசுகிறது நிஃப்டி 50 தான், பேங்க் நிஃப்டியை பற்றி இல்லை. அப்படிங்கிறனால நிஃப்டி 50 கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணி, அதாவது 25,500 இல்லை 25,200க்கு மேலேயோ இல்லைனா 25,000க்கு கீழேயோ, மேலே கால் ஆப்ஷன் கீழே புட் ஆப்ஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் நம்ம லாஸஸை மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ சந்தேகமோ இருக்குன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக இப்போதைக்கு நமக்கு பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 கேண்டில், அதுவும் 3 minutes டைம் ஃப்ரேமில் க்ரீனாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் 9 o'clock முன்னாடி கிஃப்ட் நிஃப்டியை ரெஃபர் பண்ணுறது அட்வைசபிள். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50ல் நீங்கள் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்களா இருந்தால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பைரிங்கிறனால உங்களுக்கு வந்து டிகே பயங்கரமாக இருக்கும். அண்ட் இன்னொரு ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.